ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு டேஸ்டியான செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, எல்லாமே வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், வெந்தயம், சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம பொன்னிறமா நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்துட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இதை வறுத்து இதை அப்படியே நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1/2 கிலோ வந்து நாட்டுக்கோழி வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து எந்த கோழியில வேணாலும் இந்த குழம்பு வந்து செய்யலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். பட் நாட்டுக்கோழியில செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவரா டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். குக்கர் வச்சுக்கலாம். அதுல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியா அரிஞ்சு இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமா வதங்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு நான் இப்போ 1/2 கிலோ சிக்கன் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நாட்டுக்கோழி. ஸோ அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம நார்மல் சிக்கனை விட இந்த நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம குக்கர்ல செஞ்சோம்னா நல்லா வந்து வெந்துடும். ஸோ இதை வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மிளகு விழுதை வந்து இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு கிரேவி மாதிரி தேவைன்னா நீங்க வந்து தண்ணி வந்து கம்மியா ஊத்திக்கோங்க. இல்ல வந்து தண்ணியா குழம்பு மாதிரி வேணும் இந்த மாதிரினா டிஃபனுக்கு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்குன்னா நீங்க வந்து கொஞ்சம் தண்ணியா வந்து குழம்பு வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 3 விசில் வந்த அப்புறமா நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மேல கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டான நல்லா காரசாரமா நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம இட்லி கூட தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம இது சாப்பாட்டில் கூட ஊற்றி சாப்பிடலாம். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.